கிறிஸ்து நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இன்றைக்கு இந்த வசனத்தை மேற்கொள்ள வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்தியுடைய காரியங்களை தியானிக்க போகிறோம். நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு ஜனங்கள் இன்னொரு ஜனங்களுக்கு ஆதரவாக என்ன செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பெற்றோர்களுக்கு சப்போர்ட்டாக பிள்ளைகள் இருப்பாங்க. பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஆசிரியர்களுக்கு உதவியாக சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன செய்வாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னு சொன்னால் முதலாளிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா வேலை லேபர்ஸ்லாம் இருப்பாங்க, அல்லது வேலைகள் சப்போர்ட் முதல்ல இருப்பாங்க. அடுத்து வந்து ஊழியத்தில் நிறைய ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களும் இருப்பாங்க. அல்லது குடும்பத்தார் என்ன செய்வாங்க, தனி மனிதனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இல்லை ஒரு மனுஷனே குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயத்துலேயும் என்ன செய்வாங்க, அநேகர் தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு நல்ல நட்பு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது போல் பலவிதமான சப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த பூமியில் அநேக ஜனங்கள் மத்தியில் இருக்கிறத நம்ம மனுஷெல்லாம் காணலாம். அப்போ அப்படி இருக்கும்போது இதே போல் சப்போர்ட்டாக இருக்கணும்னா, வானத்தின் பூமி படைத்த தேவனாய் கர்த்தர் தன்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். இந்த யுத்தம் பண்ணுதல் எப்படி சொன்னால், உதவிக்கு வருதல் அல்லது சப்போர்ட் பண்ணுதல்னு சொல்லி அர்த்தம். அப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, அவர் எந்த சூழ்நிலையும் நமக்கு சப்போர்ட் பண்ண வருவார், நமக்காக யுத்தம் செய்ய வருவார் அப்படின்னு அர்த்தம். அப்போது நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தர் சொல்லி பார்க்கும்போது என்ன அர்த்தம்னா, நமக்கு சப்போர்ட்டாக வருகிற கர்த்தர்னு அர்த்தம். அது நமக்கு உதவி செய்ய வருகிற கர்த்தர்னு அர்த்தம். இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, மோசே தலைமையில் எகிப்து நாட்டிலேருந்து கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சாங்க வெளியே வராங்க. அப்போ பார்வோனின் சேனைகள் பின்பாக துரத்தி கொண்டு வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை வெளியேற்றப்பட்ட ஜனங்கள் நினைச்சாங்கன்னா பின்னாடி பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம அந்த எகிப்து நாட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், இந்த பார்வோனின் சேனைகள் தொடர்ந்து நம்ம பிடிக்க வராங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. முன்பாக பார்த்தோம்னா கடல் இருக்குது, செங்கடல் இருக்குது. இப்போ என்ன செய்ய ஏது செய்ய தெரியாதபடிக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை போது தான் மோசே என்ன செய்கிறார் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லி சொல்கிறார். அப்போ இதே வார்த்தையை இன்றைக்கு இந்த காணொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் பல விதங்களில் பயங்கரமான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கலாம், அல்லது நீங்கள் சந்திச்சிருக்கலாம். முன்பாகவும் பிரச்சனை, பின்பாகவும் பிரச்சனை, இடது பக்கத்துலேயும் வலதுபுறம் பிரச்சனை. என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு பிரச்சனைகளே என்ன இருக்கலாம். அது ஊழியமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழில் சூழலாக இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறாரு. அதை நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் சொல்லி பார்க்குறோம். இதே நிலைமை தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஏற்பட்டது. அன்றைக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லி மோசே என்ன செய்கிறாரு, தெரியப்படுத்துகிறார். சரி, அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் செங்கல் இரண்டாக பிளக்கப்படுகிறது. ஜனங்கள் கட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க, எதிரிகளை பின்தொடர்ந்து வராங்க. இவங்க வெளியேறின பிறகு எதிரிகளை கர்த்தர் செய்கிறாரு, அந்த தண்ணீர்னால் மூழ்கடித்து அவங்களாம் என்ன செய்கிறாரு, அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு. இவங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டார். சரி, இது இருக்கட்டும். அப்போது இதே போல் தேவனுடைய வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பல விதங்களில் இந்த வார்த்தையை என்ன செய்யுது வருகிறத நம்ம தியானிக்கணும். அந்த நாட்களில் அவங்களுக்கு யுத்தம் பண்ணார், அது சரிதான், இந்நாள்கள் யுத்தம் பண்ணுவார் நமக்காண்டி அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக அதை விட அதிகமாக பண்ணுவார். அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து மீட்டு கொண்ட தேவன் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு விடுதலை கொடுத்து மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அப்படி மீட்டுக்கொண்டு வருகிற போது வாழ்க்கை பயணத்தில் பல நெருக்கங்கள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், பல பாடுகள் வரலாம், பல உபத்திரங்கள் வரலாம், பல கண்ணீர்கள் வரலாம். அதன் மத்தியிலும் கூட நம்ம கூட இருந்து சப்போர்ட்டாக வந்து நமக்கு யுத்தம் செய்கிற தேவனாக கர்த்தர் விளங்குவார் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். மோசே காலத்தில் அவருக்கு உதவின தேவன், சுத்தம் பண்ண தேவன் இன்றைக்கு நம்முடைய நெருக்கத்தின் காலத்திலும் நம்முடைய ஒரு இக்கட்டான காலத்திலும் நமக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவஜனமும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை நோக்கி கூப்பிட்டுருக்கேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, என் வாழ்க்கையில் ஏன் இருக்குன்னு சொல்லி
கவலைப்பட்டு இருக்கலாம். அதுதான் இது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தான் வந்திருக்கேன், ஏன் இவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு நீ சொல்லலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். மனுஷன் நமக்கு சப்போர்ட்டாக வரணும் இல்லையோ, ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்வார்? சப்போர்ட்டாக வருவார். இதுதான் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா பார்க்கலாம் பைபிளில், கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கும்போது, நம்ம இதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவோ பயப்படக்கூடாது. எனவே இதை செய்தி கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சரி, தெய்வ பிள்ளைகளும் சரி, ஆசிரியர் பெருமக்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஊழியர்களாக இருக்கலாம், படிக்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், கல்வித்துறை அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கத்திலும், எல்லா காயப்பட்ட சூழலிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த பிறகு இவ்வளோ பிரச்சனையாக நினைக்காதீங்க. உங்களுக்கு யுத்தம் செய்யக்கூடிய அளவில் தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தருங்கிறதை புரிந்து கொண்டு அந்த யுத்தத்தை செய்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவராலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை முன்னேறிவிடும் சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களுடையும் வாழ்த்துகிறது. ஆமென்.